Hello coders. So far நம்ம இந்த சீரீஸ்ல Next.jsல இருக்க ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேஷன் அது ஷார்ட்டா SSGன்னு சொல்லலாம். SSGன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இப்போ டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு தேவையான டேட்டாவை நம்ம Next.jsல இருக்க கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணுறோம். ஸோ கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான பேஜஸ்லாம் வந்து பில்ட் டைம்லேயே ப்ரீ ரெண்டர் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம டைனமிக் ரவுட்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். அதாவது ரீட் மோர் அப்படின்னு கிளிக் பண்ணுறப்போ நமக்கு டைனமிக் ரவுட் வந்து லோட் ஆகும். லோட் ஆகும்போது இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கெட் ஸ்டாட்டிக் பாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கெட் ஸ்டாட்டிக் பாத்ஸும் நமக்கு ஸ்டாட்டிக் சைட் வந்து ஜென்ரேட் பண்ணோம். அதாவது பேஜஸ் வந்து ப்ரீ ரெண்டர் பண்ணிடும். தென் டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷனுக்கானது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாட்டிக் சைட். அதாவது இதை இப்போ நம்ம பில்ட் டைமில் நமக்கு இந்த வெப்சைட் வந்து ப்ரீ ரெண்டர் ஆகிடும். கம்ப்ளீட்டாக இங்கே இதில் இருக்க பேஜஸ் எல்லாம் ப்ரீ ரெண்டர் ஆகிடும். இப்போ ப்ரீ ரெண்டர் ஆகிற இந்த பேஜஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க சைட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். அதாவது டேட்டா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம சைட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம ஃபியூச்சரில் வந்து கண்டென்ட்ஃபுல்லில் போயிட்டு டேட்டா சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. அது ஏன் அப்படின்னா நீங்க எப்பயுமே லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணீங்கன்னா இந்த பிஹேவியர் இருக்காது. இதை டிப்ளாய் பண்ணும்போது தான் அந்த பிஹேவியர் இருக்கும். இப்போ நம்ம இங்க டேட்டா வந்து சேஞ்ச் பண்றோம், லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்றோம் அப்படின்னா டேட்டா சேஞ்ச் ஆகும். ஏன்னா அப்போ வந்து நமக்கு பில்ட் டைம்ல தான் நமக்கு வந்து ப்ரீ ரெண்டரிங் வந்து நடக்கும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல பண்றப்போ ப்ரீ ரெண்டரிங் நடக்காது. ஸோ அப்போ எப்படி டேட்டா சேஞ்ச் வந்து நம்ம அப்ளிகேஷன்ல வந்து எப்படி வந்து அதை ரெஃப்ளெக்ட் ஆக வைக்கிறது, டேட்டா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எப்படி ரெஃப்ளெக்ட் ஆக வைக்கிறது அப்படின்னா Next.jsல அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஜெனரேஷன் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் படி நம்ம எப்போ டேட்டா சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம பேஜஸ் வந்து ரீஜெனரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜெனரேஷன் அதாவது எஸ்எஸ்ஜியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணால் தான் வந்து முடியும். இப்போ லோக்கலில் பண்ணுறப்போ எப்பயுமே எஸ்எஸ்ஜி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்ட் டைமில் தான் எஸ்எஸ்ஜி வந்து நடக்கும். ஸோ இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கோடு வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். கோடு வந்து நம்ம Vercelல வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். ஏன்னா Next.js வந்து Vercelன்ற ஒரு பிராண்ட் பண்ணுறது தான் Next.js. ஸோ அவங்களே வந்து நமக்கு டிப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அது டிப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து Vercel. ஸோ நம்ம Vercelல வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் கோடை வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சைட் வந்து இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இங்கே சைட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸ்டாட்டிக் சைட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஸ்டாட்டிக் சைட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம போய் கண்டென்ட்ஃபுல்ல டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்ச் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ண பிறகு தான் நம்மளால இன்க்ரிமெண்டல் சைட் ரீஜெனரேஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டிப்ளாய் பண்ணலாம். கோட் வந்து நான் கிட்ஹப்ல வந்து மெயின்டைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச் இருக்கு. மெயின் பிரான்ச்சில் ஒவ்வொரு வீடியோக்கான கோடு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ 08ல் வந்து லேட்டஸ்ட் கோட் இருக்கு. ஸோ அந்த கோடு வந்து நான் மெயினில் இப்போ மர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அப்போ தான் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணும்போது எப்பயுமே நம்ம மெயின் பிரான்ச்ல இருந்து கோடு வந்து டிப்ளாய் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு கிட் பற்றி ஐடியா இல்லை, கிட் ஆர் கிட்டப் பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் கிட் அண்ட் கிட்டப் பற்றி. ஸோ அது பாருங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். நீங்கள் எதில் பண்ணுறாலும் சரி, கிட்டப் பேஜஸாக இருந்தாலும் சரி, இல்லை Vercelஆ இருந்தாலும் சரி, வேறு எந்த பிளாட்ஃபார்ம் நெட்லிஃபை இல்லை எதில் டிப்ளாய் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு கிட்டப் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். மீன்ஸ் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ அந்த வீடியோ பார்த்து அது பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் Vercel ஓப்பன் பண்ணுறேன். ஸோ Vercel தான் வந்து நமக்கு Next.js ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்து நமக்கு டிப்ளாய்மெண்ட்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே தான் வந்து நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். இப்போ Vercelல பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் டு Vercel வந்து கண்டினியூ வித் கிட்டப் ஆர் கிட்லேப் பிட்பக்கெட்லாம் இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிட்டப் அப்படின்றதுனால நான் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆகிடும். ஏன்னா நான் கிட்டப் வந்து ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆயிடுச்சு. இப்போ இதில் போயிட்டு நம்ம நியூவா இப்போ ப்ராஜெக்ட் வந்து அதாவது இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் கண்டினியூ வித் கிட்டப் கொடுக்குறேன். இங்கே லிஸ்ட் ஆகுறதெல்லாம் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இதில் போயிட்டு நெக்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்கல, இது வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த பிரான்ச் தான், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போசிட்டியில் தான் நான் கோடு வச்சிருக்கேன். இதுதான் வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ இது டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கோடு வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு நாங்கள் கொடுத்த உடனே. இப்போ இங்கே வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம .env ஃபைலில் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கண்டென்ட்ஃபுல் ஸ்பேஸ் ஐடி, டோக்கன், ஆக்சஸ் டோக்கன் எல்லாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே ஆட் பண்ணணும். இப்போது இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
கீ நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். Contentful ஸ்பேஸ் ஐடி இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை காப்பி பண்ணிக்கிறேன். தென் ஆக்சஸ் டோக்கன் நம்ம எடுக்கணும். ஸோ நேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் Contentful கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே இருக்க ஆக்சஸ் டோக்கனையும் ஸ்பேஸ் ஐடியும் எடுத்து கொடுத்துருங்க. இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நான் டிப்ளாய் கொடுக்குறேன். ஸோ இப்போ டிப்ளாய்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம டிப்ளாய்மெண்ட் லாக்ஸ் பார்க்கணும்னா இந்த பில்டிங் இருக்குல்ல, ஸோ பில்டிங் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம டிப்ளாய்மெண்ட்ஸ் லாக் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வார்னிங்ஸ் எரர்ஸ்லாம் இருந்தால் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே ஒரு வார்னிங் வந்து இருக்குது. இது நான் நெக்ஸ்ட் டைம் நம்ம லோக்கலாக பில்ட் பண்ணுறப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறப்போ அதை இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொடுத்த கன்சோல் லாக் எல்லாமே வந்து இங்கே பில்ட் பண்ணும் போதே வரும். ஏன்னா நமக்கு இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிக் சைட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேஜஸ்லாம் வந்து ப்ரீ ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ பில்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேட்டா ஃபெச்சிங் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இது வந்து டிப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ இந்த பாத்தில் வந்து இப்போ நம்ம சைட் வந்து இப்போ இது வந்து ஸ்டாட்டிக் சைட் தான். இப்போ நான் Contentful என்ன சேஞ்ச் பண்ணாலும் வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டேஸில் பண்ணுறப்போ எப்பவுமே வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் சைட். ஏன்னா வந்து எல்லாமே ப்ரீ ரெண்டர் பேஜஸ் தானே. ஸோ நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறதுக்கும் இங்கே போயிட்டு ரன் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூட லைட்டாக ஒரு சின்ன நம்ம ஜென்ரலாக மற்ற வெப்சைட்ஸில் இருக்கும்போது ஒரு லேக் இருக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு ப்ரீ ரெண்டர்டு வெப்சைட்டு. ஸோ இதில் போயிட்டு நான் இப்போ Contentful இப்போ கேஷுவல் ட்ரிப் அப்படின்ற நம்ம இது இருக்குல்ல, இப்போ நான் அந்த என்ட்ரி போய் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே போயிட்டு ட்ரிப்ஸ்ன்னு மாற்றுறேன். கேஷுவல் ட்ரிப்புன்னு இருக்கு, நான் ட்ரிப்ஸ்ன்னு மாற்றுறேன். மாற்றிட்டு பப்ளிஷ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு நார்மலாக வந்து நெட்வொர்க் ரெக்வஸ்ட் போயிட்டு வருது அப்படின்னா நமக்கு டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணாலும் வந்து இங்கே வந்து டேட்டா வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா வந்து இது ஸ்டாட்டிக் சைட். நம்ம ப்ரீ ரெண்டர்ட் பேஜஸ் தான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால புதுசாக நம்ம டேட்டா ஃபெச் வந்து நடக்காது. நான் என்னதான் வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணாலும் இங்கே வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்காது நம்ம வெப்சைட்டில். ஏன்னா வந்து நம்ம இப்போதைக்கு ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் SSGன்ற கான்செப்ட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து இந்த ட்ரிப்போட டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதான் நம்ம டிப்ளாய் பண்ண சைட். ஸோ இங்கே வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இன்னொரு கான்செப்ட் இருக்கு, இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஜெனரேஷன் அப்படின்னு. அந்த கான்செப்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வந்து நமக்கு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.